கூவம் ஆற்றில் கிடந்த இளைஞர் சடலம். காரில் வந்து சடலத்தை ஆற்றில் வீசி சென்ற கும்பல். சிசிடிவி காட்சிகளை வைத்து ஜனசேனா கட்சியின் முக்கிய புள்ளிகளை தூக்கிய போலீஸ். குடோனில் அடைத்து வைத்து விடிய விடிய சித்திரவதை செய்து துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட இளைஞர். திருப்பதியில் கொலை செய்துவிட்டு சடலத்தை சென்னையில் வீசியது எதற்காக? குலை நடுங்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பேசின் பிரிட்ஜ் பாலத்துக்கு பக்கத்துல கூவம் ஆற்றக்கரையோரமா கடந்த 8ஆம் தேதி இளைஞர் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க போன போலீஸ் சடலத்தை கைப்பற்றி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸ் விசாரணையில இறந்து கிடந்தது திருப்பதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசலு ராயுடுங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீஸ் ஆய்வு பண்ணாங்க. அதுல ஒரு கார்ல வந்த கும்பல் ஸ்ரீனிவாசலு சடலத்தை கூவம் ஆத்துல வீசிட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. சிசிடிவி காட்சியில தெரிஞ்ச அந்த காரோட நம்பரை வச்சு போலீஸ் திருப்பதியைச் சேர்ந்த சந்திரபாபுவை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் அந்த சந்திரபாபு நடிகர் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிங்கிறது தெரிய வந்துச்சு. தொடர்ந்து அவர்கிட்ட நடத்தின விசாரணையில ஏகப்பட்ட அதிர்ச்சி விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருப்பதியைச் சேர்ந்த சந்திரபாபுவும் அவரோட மனைவி வினுதா கோட்டாவும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்திருக்காங்க. திருப்பதியைச் சேர்ந்த 22 வயதான ஸ்ரீனிவாசலு ராயுடு கடந்த 2019 இருந்தே சந்திரபாபு வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசலு ராயுடு பல வருஷமா சந்திரபாபு வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்ததுனால அவங்க குடும்பத்து கூட ரொம்ப நெருங்கி பழகி இருக்காரு. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வினுதா கோட்டா தன்னோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்ப மறைவான இடத்துல இருந்து ஒரு சின்ன லைட் எரியற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்னடா ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தப்பதான் அது செல்போனுங்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த செல்போன்ல கேலரியை ஓபன் பண்ணி பார்த்தப்ப ரூம்ல வினுதா கோட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோக்கள் இருந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்து ஷாக்கான வினுதா அது யாரோட செல்போன்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதான் அது ஸ்ரீனிவாசலு ராயுடுவோட செல்போனுங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே சந்திரபாபுவும் வினுதாவும் சேர்ந்து ராயுடுவை சரமாரியா அடிச்சு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பஜாலா சுதீர் ரெட்டி தான் பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாசலு ராயுடு. இந்த பஜாலா சுதீர் ரெட்டிக்கும் சந்திரபாபு குடும்பத்துக்கும் இடையில அரசியல் ரீதியாவும் தொழில் ரீதியாவும் ரொம்ப நாளாவே பிரச்சனை இருந்து வர்றதா சொல்லப்படுது. அந்த முன்விரோதம் காரணமாத்தான் பஜாலா சுதீர் ரெட்டி ஸ்ரீனிவாசலு ராயுடுவுக்கு பணம் கொடுத்து வினுதா ரூம்ல ரகசியமா செல்போனை வைக்க சொன்னதா சொல்லப்படுது. அதுபடி ஸ்ரீனிவாசலு செல்போன்ல வீடியோவை ஆன் பண்ணி யாருக்கும் தெரியாம வினுதா ரூம்ல செல்போனை வச்சிருக்காரு. அது மூலமா வினுதா யார்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பஜாலா சுதீர் ரெட்டிக்கு தகவல் சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, வினுதாவோட ஆபாச வீடியோக்களையும் சுதீர் ரெட்டிக்கு அனுப்புனதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வினுதா ஜனசேனா கட்சி தலைமை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ ஸ்ரீனிவாசலுவை வேலையிலிருந்து தூக்கிருங்கன்னு மட்டும் தலைமை நிர்வாகிகள் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரபாபுவும் வினுதாவும் ஸ்ரீனிவாசலுவை அடிச்சு துரத்திட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல, அதாவது 2023 ஆந்திர சட்டப்பேரவை தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல்ல காளஹஸ்தி தொகுதி தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சி கூட்டணியில ஜனசேனாவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஜனசேனா சார்பில் வினுதா கோட்டா தான் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல வினுதா கோட்டாவோட அந்தரங்க வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வெளிவந்ததும் அதனால கட்சி தலைமை அவரை வேட்பாளரா அறிவிச்சது வாபஸ் வாங்கிட்டதாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காளஹஸ்தி தொகுதி கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தொகுதி வேட்பாளரா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பஜாலா சுதீர் ரெட்டி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவும் ஆயிட்டாரு.
நம்ம அரசியல் வாழ்க்கை இப்படி பாழா போனதுக்கு ஸ்ரீனிவாசுலு தான் காரணம்னு நினைச்சு ஆத்திரமடைஞ்ச சந்திரபாபுவும் வினுதாவும் ஸ்ரீனிவாசுலுவை வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு வெளியூருக்கு போய் பதுங்கி இருந்திருக்காரு. இதுக்கிடையில கடந்த 7ஆம் தேதி ஸ்ரீனிவாசுலுவை கடத்தின சந்திரபாபு தலைமையிலான கும்பல் அவரை ஒரு குடோன்ல அடைச்சி வச்சு கொடூரமா தாக்கி சித்திரவதை பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறால ஸ்ரீனிவாசுல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு சடலத்தை திருப்பதியிலிருந்து சென்னைக்கு கார்ல கொண்டு வந்து கூவம் ஆத்துல வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் ஸ்ரீனிவாசுலுவை அடிச்சு சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க கொன்ன சந்திரபாபு, அவரோட மனைவி வனுதா கோட்டா, அவங்க உதவியாளர் கோபி, கார் ஓட்டுநர் ஷேக் தாசன், ஜனசேனா கட்சி நிர்வாகியான சிவகுமார் ஆகிய 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.